டெக் பக்கங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா ஏஐ துணைவன். துணைவன் அப்படின்னா நம்ம உதவியாளர் அப்படிங்கிற பொருள், உதவியாளன் அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ நம்ம ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், உதவியாளராக யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வந்து நிறையா இது இருக்குது, சாட் ஜிபிடி, ஜெமினி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெமினி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜெமினி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கம்பெனி வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ செயற்கை நுண்ணறிவு. இதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கூகுள் பேர்ட் அப்படிங்கிற மாதிரியான நேமை வச்சு பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெமினி அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா நம்ம பேரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பேர் காரணம் வந்து நம்ம சொல்லிடலாம். லாங்குவேஜ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி, மாடல் அப்படிங்கன்னா மாதிரி, லார்ஜுங்கிறது பெரிய. ஸோ ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன், கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து அந்த ஏஐக்கு கொடுத்து சில விஷயங்களை செய்யனாலும் நம்ம செய்ய முடியும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம கோடிக்கான விஷயங்களை வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஏஐ வச்சு நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னடா பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஏதாவது பார்க்கலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஷுவலாக பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்காக தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெமினியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயல்முறையை பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெமினி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசருங்கிறது நம்ம ஏதாவது ஒரு இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முகவரி வச்சுருக்கோம். அந்த முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது போய் நம்ம இன்ஃபர்மேஷனை போட்டோன்னா வேறு யாராவது வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெமினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெமினியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரியான வந்து தளங்களில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மொபைல்லே கூட உங்களுக்கு வந்து ப்ரௌசர்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணணும்னா இதுதான் gemini.google.com, அதில் நீங்கள் போகணும். ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே சில வகையான விஷயங்கள், ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அப்லோட், ஆட் டு ட்ரைவ், ஃபோட்டோஸ், நோட்புக், எல்லாம் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அப்படின்னா இதெல்லாம் தனித்தனியாக பின்னாடி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு எளிமையான விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எளிமையான விஷயத்தோடு ஆரம்பிக்கணும். அந்த நோக்கத்தோடு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களோடு ஆரம்பிக்கலாம், ரொம்ப எளிமையான விஷயத்தை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு ஒரு கட்டுரை போட்டி வந்து நடக்க போகுது. அப்போ வந்து நான் வந்து ஒரு கட்டுரையை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். தமிழில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி ஆங்கிலத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நேதாஜி பற்றி ஒரு கட்டுரை வந்து எனக்கு வேணும். அப்போ வந்து நான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் போய் புக்ஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கணும், நான் அதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கணும், அதில் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப பண்ணணும் இல்லைங்களா. இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்களே பாருங்கள். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர பற்றி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கட்டுரை வேணும் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி கேட்க போகிறேன். நான் வந்து இப்போ கேட்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நார்மலாக வந்து இப்போ நம்ம எப்படி பேசுவோம், நம்ம சேட் பண்ணுவோம் இல்லைங்களா. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணால் எப்படி பண்ணுவோம், ஆங்கிலம் கலந்து தமிழ் கலந்து நம்ம வந்து சேட் பண்ணுவோம். அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சேட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கட்டுரை வரைக. ஸோ இப்போ நான் வந்து அதை பற்றி நான் போட்டுட்டேன், நேதாஜி பற்றி கட்டுரை வரைக. இப்போ நீங்கள் உடனே பார்த்தோன்னே உங்களுக்கு பாருங்கள், நான் கேட்டது வந்து நேதாஜி பற்றி கட்டுரை வரைக. நான் தமிழில் சொல்கிறதா ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது நான் வந்து தெளிவாக வந்து சொல்லலை. ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா ஜெமினி வந்து இந்த பயன்பாட்டை வச்சு ஓகே தமிழில் தான் கேட்குறாரு அப்படின்னு தமிழ்லே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கட்டுரை வந்து இது கொடுத்துருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பற்றி ஒரு கட்டுரை இதோ. வீர திருமகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முன்னுரை. இரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று வழங்கி முன்னுரை இருக்குது. பிறப்புக்கும் கல்வி, விடுதலை போராட்டம், நேதாஜி சிறப்பு, முடிவுரை. இப்போ இது வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போதுமானதில்லை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் கேட்கலாம். அப்போ நீங்கள் அதை எப்படி கேட்பீங்க, தமிழில் இப்போ நார்மலாக என்ன வேணும், எனக்கு அதிகமாக வேணால் இன்னும் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இன்னும் அப்படிங்கிறத மட்டும் நான் போடுறேன். அப்போ இன்னும் போனோடனே நிச்சயமாக நேதாஜி பற்றி இன்னும் சில ஆழமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா. அப்போ எப்போ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம ஒரு கட்டுரையை பற்றி நம்ம பண்ணணுங்கிறது எல்லாமே ஈஸியாகுது அந்த இதில்.
இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழில் இருக்கிற திருக்குறள் இருக்குது. இப்போ திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவுரைங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் இருக்கும், நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஸோ இப்போ இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம் திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி சில இதெல்லாம் வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிறது, திருக்குறள் என்பது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, ஒரு மனித வாழ்வியலுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. இதை பற்றி போட்டிருக்கு. அப்புறம் திருக்குறளில் பாருங்கள், அறத்துப்பால் பொருட்பால் அதிகாரங்கள் பற்றி சொல்லியிருக்கு. அப்புறம் கல்வியின் சிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தமிழில் தான் வந்து அது மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெல் அபவுட் நேதாஜி, அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் ஆஃப் நேதாஜி, த கிரேட் எஸ்கேப் 1941, பிரிட்ஜ் கேப் பிட்வீன் ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட், ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வருது. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, வேறு எங்கெங்கே விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் படிப்பில் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு சைன் டீட்டா காஸ் டீட்டா அந்த ரிலேட்டடான ப்ராப்ளம். இப்போ சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, அதை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ சைன் டீட்டா, இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணல அப்படின்னா, இந்த டீட்டா சிம்பிளை நான் போடல, டீட்டான்னு மட்டும் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ், அதே மாதிரி டீட்டா ஈக்குவல் டு அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டுன்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, the expression sin theta does not have a single numerical value because depend on the angle theta. However, there are இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டாவை பற்றி உங்களுக்கு என்ன வருதுன்னா, அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இல்லை இது உங்களுக்கு தமிழில் தான் வேணும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, தமிழையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி இல்லாமல் இப்போ இன்னொரு தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்னையை வந்து சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த இடங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் டெஸ்டினேஷன்ஸ் டு வியூ இன் சென்னை. ஸோ இதை நான் வந்து போடுறேன். ஸோ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த ஐகானிக் பீச்சஸ் பற்றி வந்திருக்கு. மெரினா பீச் வந்திருக்கு, பெசன்ட் நகர் பீச் வந்திருக்கு, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ், ஹிஸ்டாரிக் அண்ட் கல்ச்சர்ஸ், நேச்சர் அண்ட் லெஷர். ஸோ எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை பற்றி ஒன்று டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தக்ஷன் சேத்ரா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி என்ன சும்மா வந்து என்ன பண்ணலாம், தக்ஷன் சேத்ரா அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். இப்போ தக்ஷன் சேத்ரா பற்றி என்ன வருது அப்படின்னா பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்குது. தக்ஷன் சேத்ரா மட்டும்தான் நான் போட்டேன். கூகுள் மேப் கனெக்ட் பண்ணி கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் ரிலேட்டட் டீட்டெயில் எடுத்திருக்கு. இதை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வாழ்வில் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள் 1 மணி நேரம் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறைச்சிடும், உங்களுக்கு அந்த டைமை வந்து குறைச்சிடும். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். கல்வியில் இருக்கவங்க நம்ம கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த இதில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதை பற்றி நம்ம பார்த்துக்கோம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது அடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க முடியும், எல்லாத்தையும் ஒரே இதில் பார்க்க முடியாது. ஸோ என்ன அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த ஆட் ஃபைல்ஸ், அப்லோட் ஃபைல்ஸ், இது நோட் புக் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இப்போ நான் ஹை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ ஜெமினி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அம்சங்கள் வந்து நம்ம இருக்கு இல்லைங்களா. அது என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னா, இது ஒரு மல்டி மாடல்னால் பன்முக திறமை கொண்டது. இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமலஹாசன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியுது. உங்களுக்கு பாடுறாரு, அதுக்கப்புறம் ஆடுறாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, ஸோ வரிகள் எழுதுகிறாரு, பாடல்கள் வரிகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன வகையில் உங்களுக்கு வேணுமோ, எனக்கு வந்து
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளாக வேணும், டெக்ஸ்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒளியாக வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காணொலியாக சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா காணொலியாகவும் பண்ணி கொடுக்கும். இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கணினி நிரல்கள் அதாவது கோடை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய பன்முக திறமை கொண்டது. அதனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2வது வீடியோ ஏஐ மரத்தில் பற்றி நீங்கள் வந்து ஏஐ மாடல்னால் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க, ஏஐ மாதிரின்னு சொல்லியிருந்திருப்போம். அதில் நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மல்டி மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3-4 வேலையை சேர்ந்து ஒரே இது செய்யக்கூடியது. அதுதான் அந்த மல்டி மாடல். அது வந்து ஜெமினிகிட்ட இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு வந்து சிறப்பம்சம் அப்படின்னா எந்த மொழியையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, நம்ம வழக்காடு முறையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சும்மா போய் என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது, இதில் என்ன உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஒரு வலைதளத்தில் வந்து நீங்கள் போய் கற்றுக்கிறதுக்கும் ஏஐ போய் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வலைதளத்தில் வந்து நீங்கள் என்ன வந்து நீங்கள் வந்து ஒரு கீபோர்ட்லேருந்து நீங்கள் என்ன டைப் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்களோ, இல்லை மொபைல் என்ன டைப் பண்ணி பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு இது வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒருத்தட்ட வந்து நீங்கள் சேட் பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணி நீங்கள் செய்ய முடியும். அடுத்து இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, கூகுளோடைய இணைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில்ஸ் ஒரு மின்னஞ்சல் செய்கிறதுக்கு மெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஆகட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலைதளம் ஆகட்டும், உங்களுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேப் ஆகட்டும், இல்லை வந்து யூடியூப் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இணைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும்போது எல்லா இதுலேயும் போய் அது எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு இலையில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒன்றா எடுத்து சாப்பிடுவீங்க இல்லையா, அப்படி சாப்பிட்டாலும் சரி, எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாலும் சரி, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெமினியின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஜெமினி பற்றி என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஒரு வண்டி எடுக்கிறீங்க, கார் எடுக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வேரியண்ட் இருக்கும், ஒரு பேஸ் மாடல் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு நான் வந்து டாப்லேருந்து போட்டிருக்கேன். ப்ரோங்கிறது டாப் மாடல். உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரில் வந்து எத்தனை சிலிண்டர் இருக்குது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. இப்போ ஜெமினியில் பார்த்திங்கன்னா ஜெமினி ப்ரோ, ஜெமினி ஃப்ளாஷ் லைட், நேனோ, அல்ட்ரா, டீப் திங், இதெல்லாம் என்னென்னா ஒரு வகைகள், அந்தந்த வகைகள் அதுக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ நேனோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு மொபைலில் வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஜெமினி நேனோங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அல்ட்ராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா செய்யக்கூடிய வந்து. ப்ரோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெமினி ப்ரோ. நமக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரையும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது ஏன் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து இது பண்ணாமல் கம்மியாக வந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா, போன வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்ம வந்து 27-28 நிமிஷம் நம்ம பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் நம்ம போய் நம்ம அனலிட்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் 1.5 நிமிஷம் தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன அப்படின்னா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் நம்மளுக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம், எவ்வளோ நிமிஷங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதான் வந்து நீங்களும் வந்து நினைக்கிறீங்க. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடு முடிப்போம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மவுஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மவுஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமியின் மிக ஈரமான ஒரு இடம். ஏன்ப்பா இது ஈரமான இடம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படிங்க கேட்டிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது, மேகாலயாவில் இருக்குது. இது ஏன் ஈரமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் மழை வந்து அதிகமாக பெய்யும். அதிகமாகனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 43 மீட்டர் வந்து ஒரு டைம் ஹையஸ்ட்டாக பெய்யுது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லிமீட்டர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இல்லை சென்டிமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 26,000 மில்லிமீட்டர் மழை ஒரு வருடத்துக்கு பெய்யுது. அது பெஞ்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,000 மில்லிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. அப்போ பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பஞ்சம் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு மழையே வந்துட்டுருக்கேன், உங்களுக்கு நீங்கள் பைப்பே தேவையில்லை, வெளியே போய் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சிங்கன்னா தண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கவங்களோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ பார்த்திங்கன்னா என்னடா அது அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க. போகலாமான்னு பார்க்கலாம். நம்ம என்ன முடியும், நமக்கு என்ன வர்ண பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நம்ம வந்து திருப்தியாக வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த காணொலியை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக் பக்கங்களுடைய பக்கம் 4ல் சந்திப்போம். பக்கம் 3 வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா